சரி, ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது நம்ம ஏற்கனவே நகு பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம். நகுன்னா அரபி இலக்கணம், சொல்லிலக்கணம் சர்ஃபு. நகுன்னா சொற்றொடர் இலக்கணம். அந்த சொற்றொடர் இலக்கத்தை சார்ந்த விஷயத்தில் பாரு, என்ன விஷயம்னா, நம்ம இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும் 6 எழுத்துக்கள். நஸ்புன்னா என்ன அப்படின்னா ஃபத்தஹு. சரியா? நஸ்புன்னு என்னது? ஃபத்தஹு. நானே ஃபத்தஹ போடு, ஃபத்தஹு. அடுத்தது ரஃபு அப்படின்னு சொன்னால் லம்மு. என்ன? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. முபத்ததா ஹபர் படித்தோம். முபத்ததா எப்படி இருக்கும்? ஒருமை. முபத்ததா அவருடைய ஏராப் எப்படி இருக்கும்? ஏராப் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்? ஒருமை எப்படி இருக்கும்? முபத்ததா எப்படி இருக்கும்? நீங்கள் படித்தது அவ்வளோதான். லம்முல ஆரம்பிக்கும், அதாவது ரஃபல ஆரம்பிக்கும். முஹம்மதுன் பற்றி அவ கவனிச்சிருக்கியா? முஹம்மதுன் சொல்லணும் இல்லை, அகமது. சரி, பரவாயில்ல. முபத்ததா ஒருமை. இங்கே கவனிமா, தயவு செய்து கவனி. இங்கே கவனிமா. என்ன கவனிமா? முபத்ததா ரஃபல ஆரம்பிக்கும், ரஃபல முடியும். ஒருமை மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நல்லா கவனிச்சிக்கமா. அல்லாஹு ஆகிறவன். அல்லாஹு என்னது? இங்கே பாருமா, அல்லாஹு ஆகிறவன். இது என்னது? இது அல்லாஹுங்கிறது முபத்ததாக்கு என்ன வந்திருக்குது? லம்மு வந்திருக்கு. அல்லாஹு ஆகிறவன். அல்லாஹ் ஹாலிக்குன், படைக்கக்கூடியவன். அல்லாஹ் ஹாலிக்குன், அல்லாஹ் ஆகிறவன் படைக்கக்கூடியவனாக இருக்கும். அது எப்படி முடியுது? தன்வீர் தான். என்னதில் முடியுது? லம்மில் முடியுது. அல்லாஹு ராசிக்குன், அல்லாஹு ஆகிறவன் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அப்போது முபத்ததா லம்மில் தான் ஆரம்பிக்கும், ஹபரு லம்மில் தான் முடியும். முபத்ததா ஹபர் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எப்போவுமே இந்த முபத்ததா இஸ்மாக இருந்தால், இஸ்மா தான் இருக்கும். முபத்ததா எப்போவுமே இஸ்மா இருக்கும். இஸ்மன்னா என்னது? பெயர் சொல். பைத்தாகிறது. பைத்தன்னா என்னது? வீடு. பைத்துன்னு சொல்லக்கூடியது வீடு. சரி, அது நகுவில் என்னது? பைத்துன் ஜமீலுன். பைத்துன்னு என்னது? அது பைத்துன்னு என்னது? அது முபத்ததா. ஜமீலுன் அழகாக நிராகரிக்கும். பைத்துன் ஆரம்பிச்சிருக்கு, ஜமீலுன் முடியுது. ரெண்டும் என்னவா இருக்குது? லம்மா தான் முடியுது. அதே மாதிரி இந்த இஸ்மு முபத்ததாங்கிறத எல்லாமே இஸ்மா தான் இருக்கும். புரியுதா? முபத்ததா எல்லாமே இஸ்மா தான் இருக்கும். இங்கே இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 6 எழுத்துக்கள் பாருங்க. இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, ல. இதெல்லாம் எழுத்துக்கள் தான். இதெல்லாம் என்னது தான்? ஃபெயல் கிடையாது. இன்ன ஃபெயல் கிடையாது, இஸ்மும் கிடையாது. இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, ல அல்ல. அப்படிதானே இல்லையா? இந்த கலிமாயை சேர்ந்த 3 விஷயத்தில் ஒன்று என்னவா இருக்கும்? இஸ்மா இருக்கும். இன்னொன்று என்ன இருக்கும்? பேரா இருக்கும். இன்னொன்று இருக்கும்? ஹர்ஃபா இருக்கும். இதெல்லாம் ஹர்ஃபு, எழுத்துக்கள். இன்னங்கிறது எழுத்து தான், அன்னைங்கிறது எழுத்து தான், கான்னைங்கிறது எழுத்து தான், லாக்கின்னைங்கிறது எழுத்து தான், லேத்தங்கிறது எழுத்து தான், ல அல்லங்கிறது எழுத்து. இந்த 6 எழுத்துக்களும், இந்த 6 சொல்லுங்கம்மா, இந்த 6 எழுத்துக்களும் இஸ்முக்கு கண்டிப்பாக நசபு தான் செய்யும். இஸ்முக்கு கண்டிப்பாக நசபு தான் செய்யும். பொதுவாக இஸ்முக்கு ரஃப தான் வரும். பைத்துன் ஜமீலுன். பைத்துங்கிறது இஸ்மு, முபத்ததானாலே இஸ்மு தான். பைத்துங்கிறது இஸ்மு தானே இல்லையா? வீடுங்கிறது பேர் சொல்லு தானே இல்லையா? பைத்துன்னு ரம் வந்திருக்குது. ஆனால் இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது எழுத்து முந்திக்கு வந்தால்னா பைத்துன்னு வராது. எப்படி தான் வரும்? பைத்தன். அப்படி தான் வரும். எப்படி தான் வரும்? பைத்தன். இன்ன பைத்தன். உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்லு, ஒரு நவுன் சொல்லு, ஏதாவது ஒரு பேரை சொல்லு, சீக்கிரம் சொல்லு. இப்ராஹீமு நபியுன். இப்ராஹிம்ங்கிறது யாரு? நபியாக இருக்கும். இப்ராஹீமு நபியுன். இப்ராஹிம்ங்கிறவர் நபியாக இருக்கும். இன்ன வந்தா எப்படி வரும்? இன்ன இப்ராஹீம. வெரி குட். இன்ன இப்ராஹீமேன்னு வரும். அல்லாஹுன்னு தான் வரும். இன்ன வந்தா
இன்னல்லாஹேன்னு வரும். புரிஞ்சுதா புரியலையா? புரியலையா? தடமாட்டமாக இருக்குதா? அல்லாஹேன்னு இஸ்மு வருது, இன்ன வந்துடுச்சுன்னு சொன்னால் இன்னல்லாஹ. அப்போது இன்னல்லாஹேன்னு இஸ்முக்கு நசபு வந்துடும். ஹபர் இன்னல்லாஹ் முடியணும் இல்லை. அல்லாஹ் யார்? அல்லாஹ் யார்? மாலிக்குன், அல்லாஹ் அரசன், நீதிபதி, மரமி, மாலிக் யௌமித்தீன். அப்போ இன்னல்லாஹ மாலிக்குன், இன்னல்லாஹ மாலிக்குன்னு தான் வரும். யாராவது இன்னல்லாஹுன்னு ஓதுறா தப்பாயிரும். இப்போ இன்ன வந்ததுனால அல்லாஹ்ங்கிற அந்த இஸ்முக்கு என்ன வந்துருச்சு? அல்லாஹ்னு சொல்லக்கூடிய இஸ்முக்கு என்ன வந்தது? ஜபர் வந்தது. அதை ஜபர்னு சொல்லதோடையும் ஜபர் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நஸ்ஸப்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நஸ்புல நஸ்ஸப். இது வேண்டாமே, நான் அரபியில் போடுவேன். நஸ்ஸபுன், நஸ்ஸபும். அப்போ பாருங்க, இது ரொம்ப ஏமா சிரிக்கா? சொல்லு, சிரிச்சே சொல்லு. அதான் மறந்தாவில போட்டுறேன். சரி, அதான் கேவடிங்க. இசுமுக்கு ஆமாம் கேவடிங்க. இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் 6 எழுத்துக்கள். மலையாளத்தில் இதை பாட்டாக படிச்சு வச்சுருப்பாங்க. எப்படின்னா கவனி, இஸ்முன் நசபும் ஹபர்னு ரஃபவும் இன்ன வ அன்ன கன்ன லாகின்ன லைத லஅல். அப்படியே படித்து வச்சுருப்பாங்க. உண்மையிலே அது படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கா. இஸ்முன் நசபும், இஸ்முன் நசபும் ஹபர்னு ரஃபவும் இன்ன வ அன்ன கன்ன லாகின்ன லைத லஅல்னு படிப்பாங்க. இப்போ வேற ஒன்று ரொம்ப ஈஸி. இன்ன வந்தால் அந்த இஸ்முக்கு நஸ்பு செய்யும். அதனுடைய இஸ்மு என்னதில் முடியணும்? என்னதில் முடியணும்? இல்லை, இஸ்மு எப்படியா முடியணும்? இஸ்முனாலே முபத்ததான வைங்கம்மா. இஸ்மு எப்படி முடியணும்? அது எப்படி முடியணும்? ஹபரில் முடியணும். ஹபரில் முடியணும். புரியுதா இல்லையா? அப்போ இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன். ஏமா நான் ஒரு நிமிஷம், ஒன்று புரியல, ஒரு நிமிஷம். முபத்ததா வந்தால் ஹபர் வரணுமா வராண்டாமா? வரணுமா வராண்டாமா? அப்போ முபத்ததாங்கிறது இந்த இடத்துல இஸ்முன்னு சொன்னாலே முபத்ததா. இஸ்முன்னு சொன்னாலே இன்ன வந்துருக்கு. அந்த முபத்ததா எங்கே போய் முடியணும்? ஏராபு தான் நான் சொல்லுது. ஏராபுன்னு சொல்லக்கூடியது தான் இது. அந்த இது சபர் நசபும் ரஃபவும். புரியுதா இல்லையா? ஏராபு புரிஞ்சுதா புரியலையா? இஸ்மு வந்து ஹபரில் முடியணும். அந்த முபத்ததா வந்து ஹபரில் முடிய மாதிரி இஸ்மு எப்படி முடியணும்? ஹபரில் முடியணும். இப்போ வந்து இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்கிறவன். நிச்சயமாக அல்லாஹ்கிறவன் என்னது? ஹபர் சொல்லு. அஹதுன். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்கிறவன். அஹதுன் அவன் ஒருவன். அஹதுன் முடியுது. புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா புரியலையா? புரியல சொல்லு. புரியல சொல்லு. என்னம்மா புரியல புரியலன்னு சொல்லிதான் பாரு. முபத்ததா இஸ்மு ஒன்று தான். சொல்லு. முபத்ததா நம்ம முடியாது. நம்ம தான் ஆரம்பிக்கும். ஆமாம், நஸ்பு இஸ்மு ஏம்மா ஹபர் வந்து லம்மில் தான் முடியும். இதில் அது மேலே என்னது எழுதி படி. அந்த விஷயம் முடியாது. இங்கே ஒரு மேட்டரும் இல்லை. இங்கே ஒரு மேட்டரும் இல்லை. இங்கே பாரு, ஒரே நிமிஷம், ஒரு மேட்டரும் கிடையாது. அந்த முபத்ததாக மட்டும் நசபு ஆகிடும், அவ்வளோதான். அப்படி சொல்லி நினச்சிக்கணும். சபர் ஆயிடும். ஹபர் எப்பவும் உள்ள மாதிரி ஆயிடும். உனக்கு அடையுடிக்குன்னு நான் நினச்சேன். நம்மனா என்னது? நம்மனா பேசு. லம்மு இங்கே நகவில் வந்து பேசு சபர்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லு. கசரா ஜேரு நசபா. நசபுன்னா பத்தகு தான், ஜபர் தான்.
புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சதை சொல்லு, அடுத்த ஆள் புரிஞ்சதை சொல்லு, புரியாட்டா சொல்லி தருவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாஸ்மின், கபர்னா விஷயம் முடியக்கூடியதுன்னு அர்த்தம்.